வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருக்குமே அஃபிலியோஃபோபியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னப்பா இந்த ஃபோபியா தனியா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஹைட்டுனா பயமா இருக்கும், ஒரு சில பேருக்கு தனினா பயமா இருக்கும். ஆனா கண்டிப்பா இந்த ஃபோபியா எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஸ்னேக் ஃபோபியா. ஸ்னேக்கை பார்த்தா, அதாவது பாம்பை பார்த்தா பயம் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாரையும் தான் அஃபிலியோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு பாம்பு 2 பாம்பு பார்த்தாலே நமக்கு பயமா இருக்குன்னா, பிரேசில் இருக்கக்கூடிய ஒரு ஐலேண்ட், அது பேரே ஸ்னேக் ஐலேண்ட் தான். அந்த ஐலேண்ட் முழுக்க முழுக்க பாம்புகள் மட்டுமே தான் நிறைஞ்சிருக்கும். பார்த்துக்கங்க. இந்த பாம்புகள் எல்லாமே விதவிதமான பாம்புகள், நிறைய வகைகள் இருக்கு. அண்ட் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பாம்புகளுடைய விஷத்துக்கு மருந்தே கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த விஷமுறிவு மருந்தெல்லாம் என்னதான் நம்மளுடைய ஏன்ஷியன்ட் பீரியட்ல மேபி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், மேபி இப்போ அந்த மாடர்ன் மெடிசன்னால கூட அதை குணப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு பாய்சனஸா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. முழுக்க முழுக்க வகை வகையான பாம்புகள் இருக்கான். இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத எக்கச்சக்கமான வகையான பாம்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய கருத்துக்கள் சொல்றாங்களே, கதைகள் சொல்றாங்களே, இங்க போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போனவங்க யாருமே திரும்ப வந்ததில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்கள தேடியும் யாரும் போனது இல்லையா. அந்த அளவுக்கு ரொம்ப மர்மம் நிறைஞ்ச ஒரு ஐலாண்டா தான் இந்த ஸ்னேக் ஐலாண்ட் பார்க்கப்படுது. அடுத்தது crocodile. இந்த முதலைகள்லாம் பார்க்கும்போதும் நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அதுக்கு காரணம் ஹாலிவுட் படங்கள்லாம் நம்மளை அப்படி பயன்படுத்தி வச்சுட்டாங்க. ஜூக்கு போனாலுமே crocodile பார்க்க அது என்ன அசால்ட்டா இருந்தாலும் நம்மளோட கை காலெல்லாம் ஈஸியா பிரிச்சு பிரிச்சு வச்சு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரியான ஃபுல் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான அனிமல் தான் இந்த crocodile. இந்த crocodile ஐலாண்டுன்னே ஒன்று தனியாக இருக்கு பர்மால. இதுக்கு பேரு ரமரி ஐலாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரமரி ஐலாண்ட்ல எக்கச்சக்கமான crocodiles இருக்கான், எண்ணவே முடியாதான். செகண்ட் வேர்ல்டு வரப்போ ஜாப்பனீஸ் இந்த ரமரி ஐலாண்டை கேப்சர் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு 1000 சோல்ஜர்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஆனா அதுல இருந்து 20, 15 மாதிரியான சோல்ஜர்ஸ் மட்டும்தான் திரும்பி வந்தாங்களே தவிர்த்து மீதி யாருமே வரல. எல்லாரையுமே crocodile. அதனால இந்த crocodile ஐலாண்ட் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இங்க போறதுக்கு எல்லாருமே பயப்பட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். அனிமல்ஸ், ஃபிஷ் இதெல்லாத்தையும் ரொம்ப கொடூரமா வச்சு படம் எடுக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வெறும் கற்பனை தான் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு சில அட்டாக்ஸ் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தான் அதுக்கு ஒரு ஐடியாவாக இருந்திருக்கும். அப்படி பார்த்தா ஜாஸ் அப்படின்ற படம்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஷார்க் அட்டாக்கை மையமாக வச்சு அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அப்படிலாம் அட்டாக் பண்ணுமா ஷார்க்கு, ரொம்ப கொடூரமாவில் இருக்கு அப்படின்னு கேட்டால் அப்படியும் இருக்கு. ரீயூனியன் ஐலாண்டில் ஷார்க்கு எக்கச்சக்கமான அட்டாக்கை பண்ணியிருக்கு. குறிப்பாக 2011 ஒரு லிஸ்ட்டே எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அட்டாக்ஸ் நிறைய நடந்திருக்கு. குறிப்பாக இந்த இடத்துல இந்தியன் ஓஷன், அதாவது வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல யாருமே ஸ்விம் பண்ண மாட்டாங்க. அப்படி ஸ்விம் பண்ணால் அவங்க திரும்ப வரவே மாட்டாங்க. அதனால் அங்கே ஸ்விம்மிங்கை அப்படியே பேன் பண்ணிட்டாங்க. இன்னை வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த ரீயூனியனும் சொல்கிறாங்க. பர்மா மயன்மாரில் இருக்கக்கூடிய காயன் பீப்புள் எல்லாருமே ஒரு விஷயத்தை இப்போ வரைக்கும் ட்ரெடிஷனாக ஃபாலோ பண்ணுறாங்க. அங்கே பெண் குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய கழுத்தோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்களாம். நார்மலாக நம்மளுடைய கழுத்து இருக்கிற மாதிரிலாம் அவங்க கழுத்து இருக்காது. அவங்க கழுத்து ஜிராஃப் மாதிரி ரொம்ப உயரமாக இருக்கும். என்ன, அவங்களும் மனிதர்கள் தானே. அது சரி, ஒருத்தங்க 2 பேருக்கு வரலாம், அது எப்படி எல்லாருக்கும் வருது அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய பாடி வளரும் போதே அதோடைய ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணி வளர்க்குறாங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்களுடைய கழுத்தில் ஒரு ரிங்காக ஆட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி. அப்படியே அவங்க வளர வளர அவங்களுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ரிங்கோட ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவாங்க. அதனால் அந்த இன்க்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கழுத்தும் பெருசாகிட்டே வளரும். இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா நம்மளுடைய பாடியை நம்ம எப்படி வேணாலும் ஷேப் பண்ண முடியும், அதுவாக வளர்றது கிடையாது அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அப்படியே ரிங்கோட ஹைட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகும்போது ரிங்கை ரிமூவ் பண்ணால் அவங்களுடைய கழுத்தே ஃபுல் நீட்டமாக இருக்குமா. ஸோ இதை அவங்களுடைய ட்ரெடிஷனாகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் யாருப்பா அதை பண்ணுவா அப்படின்னு சொன்னாலும் இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய ஐதீகம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளை யாராவது நோட் பண்ணிட்டாங்கன்னா இல்லை அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, கழுகு பார்வை உனக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. கழுகுடைய பார்வை அப்படின்றது 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இறைய ரொம்ப ஈஸியாக அக்யூரேட்டாக அதால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த விஷயம் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு 15வது மாடியிலேருந்தே கீழே ஓடக்கூடிய எறும்பு, வண்டு, பூச்சி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப கிளியர் அண்ட் ஃபோக்கஸ்டாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு அதோடைய விஷன் கிளியராக இருக்கும். அண்ட் அதோடைய அளவுக்கு லென்த்தை நம்மளால் கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கழுகு பார்வை அப்படின்னு சொன்னாங்கன்னா சந்தோஷப்படுங்க. மாண்டிஸ் ஷ்ரிம்ப் அப்படின்ற ஒரு எறா இருக்குது. அதாவது இதை மாண்டிஸ் எறா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதான் பஞ்சிங் எறா அப்படின்னு. ஒரு புல்லட் எந்த அளவுக்கு வேகமாக போகுமோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இதால் பஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ரொம்ப ஹார்ட் ஷெல்ஸை கூட இதால் ஈஸியாக உடச்சி அது இருக்கக்கூடிய இறையை சாப்பிட முடியுமா, அதோடைய வேலை தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை நீங்கள் தூக்கிட்டு வந்து ஃபிஷ்
டேங்க்குள்ளே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 தடவை பட்டுன்னு போட்டுச்சுன்னா கிளாஸே உடைச்சு தெரிச்சிரும். ஏன்னா, அந்த மாரி நெறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. ஈவன் அதோடைய ஃப்ரிக்ஷனால பக்கத்துல இருக்கக்கூடிய தண்ணி கூட ஹீட் ஆகுமா, ஹாட் ஆகுமா, அந்த அளவுக்கு அதால பஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நெறைய கண்ணாடிகள் உடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care.